World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக ஜோதிட பிரபஞ்சகுல அறக்கட்டளையின் பிஆர்ஓ திரு அருண்ராமையா அவர்களுடைய சொற்பொழிவு. ஒவ்வொரு மாதமும் எண்கணிதம் சார்ந்த பல்வேறு சித்தாந்தங்களை ஆராய்ச்சி பண்ணி இதுவரைக்கும் எண்கணிதத்தில் யாரும் சொல்லாத தகவல்களை நம்முடைய பிரபஞ்சகுல அறக்கட்டளையின் ஜோதிட ஆர்வலர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் அவருடைய ஸ்பீச் ரொம்ப அரிய தகவல்களாக இருக்கும். அந்த வகையில் இந்த மாதம் வாகன எண்களும் வாழ்வின் வெற்றியும் என்ற அருமையான தலைப்பில் சொற்பொழிவாற்றிருக்கிறார். நம்முடைய ஒரு பிஆர்ஓ ராஜநிலை ஜோதிடர் திரு அருண்ராமையா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 60வது கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். உண்மையாலுமே இன்றைக்கி காரில் வரும்போது நான் யோசித்தேன், 60வது கருத்தரங்கம் வரோம் அப்படின்னு. நேர்லி நான் ஒரு 16லேருந்து வரும்போது இதில் மாதம் வரும்போது எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். இந்த மாதம் வரோம், அடுத்த மாதம் வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு தெரியாது, சும்மா வந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டு இருந்தோம். தொடர்ந்து இன்றைக்கி 60வது வந்துட்டு இருக்கோம். இந்த 60லேயுமே ஒரு சில மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 வீலரில் கூட வந்தேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் மாறிச்சு. பல இன்னல்கள் அது இது மாறி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருந்தாலும் தொடர்ந்து நிறையா பேர் வரீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறதும் தொடர்ந்து வர விடுறதே இறைவனுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய விஷயம். அதனால தான் ஜோதிட பிரபஞ்ச குழு 60ங்கிறது மிகப்பெரிய மார்க்கு. இன்னும் ஒரு 15ல் 75வது கருத்தரங்கத்துக்கு போயிடுவோம். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும் துணைத் தலைவர் திரு BK திருப்பதி ராஜாண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய செயலாளர் திரு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் திரு முத்துப்பாண்டி அவர்களுக்கும் துணைச் செயலாளர் தனுபாக்கியம் மேடம் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் அவர்களுக்கும் பொருளாளர் அண்ணன் முருகானந்தம் அவர்களுக்கும் எங்களுடைய கௌரவ ஆலோசகர் சிவகாளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்து கொண்டு திரு கதிர் அவர்களுக்கும் GP புக்ஸ் கணேஷ் மற்றும் MS சரவணன் மாணிக்கம் அண்ணன் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். காலையில் எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு சமயம். எப்பயும் மதியம் உங்களை தூங்காமல் பார்த்துக்கிற வேலை இருக்கும். இன்றைக்கி எல்லோரும் அதிவேகமாக பயணம் இருக்குது. அதனால் இன்றைக்கி மத்தியானம் பேசுகிறத காலையிலே பேசுகிறோம். அதாவது நான் முதல்ல ஜோதிட பிரபஞ்சங்களுக்கு வந்த போதிலிருந்து நமக்கு ஜோசியம் தெரியுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எண்கணிதத்தோட ஒரு ஸ்பெஷலிஸ்டாகவே முதல்ல இருந்து வந்தாச்சு. அதில் முதல் பேச்சு அப்படிங்கிறது குழந்தைக்கு பேர் வைக்கிறத பற்றி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல இன்றைக்கும் நான் பேசினதில் அதிக வியூஸ் போயிருக்க ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் அது வாகன எண்ணை பற்றி நான் பேசின வீடியோ தான். அதுதான் இருக்கிறதுலே 40,000 வியூஸ் என்னவோ தாண்டி இருக்கு. ஏன் அது அந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் இதை பார்க்குற ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் பார்க்குறவங்களும் சரி நீங்களும் சரி, நீங்கள் போய் யூடியூப்பில் தேடினீங்கன்னா வண்டி வாகன எண்கள் தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்னு நீங்கள் தேடினீங்கனாலே எல்லாத்துலேயும் ஒரே ஒரு இது வரும். எல்லோரும் இது போட்டு சொல்லுவாங்க, எல்லா நம்பரையும் கூட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் சொல்லியிருப்போம், அந்த மாதிரி கூட்ட வேண்டாம், 4 நம்பரை மட்டும் கூட்டினா போதும்னு சொன்ன இதில் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு வந்துடும். அந்த மாதிரி தேடினீங்கன்னா பார்த்தீங்கனாலே தெரியும். நேற்று நைட்டு நான் சரி நம்ம எப்பயுமே ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இன்னும் ஏதாவது நம்ம சொல்லலாமா அப்படின்னு பார்த்துட்டு தான் வருவேன். வேறு யாராவது சொல்லியிருக்காங்களா ஏதாவதுன்னு எடுத்து தேடி பார்த்தேன். வாகன எண்கள் அப்படின்னு எல்லோரும் மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டுனாங்க. சரி இது சரி வராது, இவங்களை அப்படியே உட்கார வச்சிடலாம், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஷயத்தை சொல்லணும்
அப்படின்னு ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு ஈவினிங் கிளாஸ் மாதிரி ஒன்று சொல்கிறது இருந்தது. மீட்டிங்கை முடிச்சுட்டு எப்பயும் சாயங்காலத்தில் ஒரு 1/4 மணி நேரம் கிளாஸ் நடத்துவோம். அதுக்காக ஒரு சில போர்டில் கொஞ்சம் ரெடி பண்ணேன். ரெண்டையும் ஒன்றா ஒரே டைமில் சொல்லிவிட்டு சீக்கிரம் முடிச்சுக்கலாம். இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசுகிறதில்ல, 1 மணி நேரம் இருக்காது, கம்மியான நேரம் தான். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், தெளிவான விஷயத்தை மட்டும் நோட் பண்ணுறோம். 2 சப்ஜெக்ட். நம்பர் 1 என்ன அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்கிற அதே கதை இன்னும் போன மாதம் வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொல்ல தான் செய்கிறேன், ஆனால் பட் அது திரும்ப வருது. இது அதனால் என்னென்னா, நமக்கு பாடமாக நடத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா மக்கள் திருந்துறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். கதிர் கொஞ்சம் நின்று தான் ஆகணும், அது ஒரு விஷயம் இருக்கிறதுனால. ஆமாம், இதில் என்னென்னா, நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற 4 டிஜிட்டு போதும், அந்த 4 எண்களை கூட்டினா போதும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் அதில் உடன்பாடு இல்லை. சரி, அப்போ உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை கொடுக்கணும் இல்லையா? அதனால் எழுதிக்கோங்க. உதாரணம் அதில் இருக்குது. இது சொன்னதுக்கப்புறம் அதை இது பண்ணிக்கலாம். நாரா சந்திரபாபு நாயுடு யார்? ஆந்திர பிரதேசத்தோட முதலமைச்சர். அவர் முதல்ல ஒரு அம்பாசிடர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார். அவரோட பிறந்த தேதி எழுதிக்கோங்க வேணாம். 20/4/1950. 20/4/1950 பிறந்தவர். தேதி எண் 20, கூட்டு எண் 21. நாரா சந்திரபாபு நாயுடு அப்படின்னு போட்டோம்னா 58 வரும். இதில் அவர் ஓட்டிகிட்டு இருந்த அம்பாசிடர், அந்த காலத்தில் அவர் ஓட்டிகிட்டு இருந்த அம்பாசிடரோட நம்பர் எழுதிக்கோங்க. ஏபி முதல்ல இருக்குது 09G0393 அங்கே இருக்குது. அந்த ஏபியில் இருக்கக்கூடிய அந்த 4 நம்பர் மட்டும் அப்படியே ஸ்க்ரீனில் இருக்கட்டும், வேணாம், அதை மட்டும் காட்டிவிடுங்க. அப்போது அவர் அந்த அம்பாசிடர் கார் ஓட்டிகிட்டு இருக்கார். அதை தான் அவர் ரொம்ப நாள் வச்சுருக்காரு. எழுதிக்கிட்டிங்களா? எல்லாம் பார்த்துட்டிங்களா? இது ஏபி 09G0393. ஓகே, வந்துடலாமா கதிர்? அப்போது பார்த்துக்கோங்க, அந்த வண்டியில் 1978 எலெக்ஷனில் நிற்க ஆரம்பிக்கிறாரு. 9 தடவை இது வரைக்கும் அவர் எம்எல்ஏ ஆகிருக்கார். 4 தடவை சிஎம் ஆகிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரும் பல துறைகளில் மந்திரியாக இருந்து வந்தவர் தான். அப்படி இருக்கும்போது முதல் தடவை அந்த சிஎம்மாக இருந்தபோது திருப்பதியில் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வரும்போது அவருக்கு இது யார் நக்சலைட்டு வெடிகுண்டு வச்சிடுறாங்க. அதில் பிளாஸ்ட் ஆகுது. ஆனால் இந்த வண்டி உள்ள எண்ணில் போய் தான் தப்பிக்கிறார். இந்த வண்டியில் தான் வராரு. இந்த நம்பர் உள்ள வண்டியில் அவர் தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் உடனே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு மறுபடியும் எலெக்ஷனில் நின்னார். அதில் மறுபடியும் தோற்று, அதெல்லாம் அடுத்த கதை. மறுபடியும் ஜெயிக்கிறாரு, மறுபடியும் சிஎம் ஆகிறார். இந்த மாதிரி 4 தடவை சிஎம் ஆகிருக்கார். அப்படி இருக்கும்போது அடுத்த தடவை கதிர் இப்போ மறுபடியும் பாருங்கள், சஃபாரி வச்சுருக்காங்க. அது ஏபி 39P0393. ஏபி 39P, அதோட கூட்டு எண் 44 இருக்குது. முதல்ல வர இதோட கூட்டு எண் 36. அடுத்து ஃபார்ச்சுனர் ஏபி 39CS0393, அதோட கூட்டு எண் 42 இருக்குது. இது இல்லாமல் நிறையா வண்டி இருக்குது. ஆனால் இது மெயினாக அவங்க ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய அவர் சிஎம் இருக்கும் போதெல்லாம். அதுக்கு கீழே இருக்கிறது ஏபி 40DS0393. அது நாரா லோகேஷ் அவரோட பையன் ஓட்டுற நம்பர். ஓகே, அந்த 4 நம்பர். இப்போ இந்த 4 நம்பரை நோட் பண்ணியிருப்பீங்க, எல்லோரும்
2வது நம்பர் கூட்டினா 44 ஃபுல்லாக கூட்டினா, அடுத்ததை கூட்டினா 42, அடுத்ததை கூட்டினா 37. எல்லாம் ஒரே நம்பராக வருது? வராது. ஆனால் அந்த 0393 என்னது? ஒரே நம்பர் தான், 15 தான். அதையே தான் வச்சுக்கிட்டு இருக்கார். அப்போது நீங்கள் முழுசாக கூட்டணுமா இல்லை 4 நம்பரை மட்டும் கூட்டினா போதுமா? 4 நம்பரை கூட்டினா போதும். கரெக்டு தானே? எல்லாம் கை தட்டுங்க, எந்திரிங்க. அப்போது சந்திரபாபு நாயுடு ஒவ்வொரு தடையும் உட்காந்து கூட்டிகிட்டு இருக்கிறாரா இல்லை அந்த 4 நம்பர் இருக்கிறத மட்டும் வாங்குறாரா? 4 நம்பரை மட்டும்தான் வாங்குறார். கரெக்டா? அதனால தான் சொல்கிறோம் 4 டிஜிட் போதும். தெளிவாயிடுறீங்களா? பல தடவை அவங்க 78 குறைஞ்சது அவர் 75லேருந்து அந்த வண்டி வச்சுருந்தா இன்றைக்கி எத்தனை வருஷமாக இருக்கு? அதே நம்பரை தான் வச்சுருக்கார், மாறவே கிடையாது. அடுத்தது யார்? நாரா லோகேஷ்னு ஒரே பையன்தான் அவருக்கு. அவர் இன்றைக்கி மினிஸ்டராக இருக்காப்புல. அவரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார், என் ஜாதகத்துக்கு நம்பர் பார்த்து சொல்லுங்கள், என் பையன் ஜாதகத்தை பார்த்து நம்பர் எடுங்க. கேட்குறோமா? என்ன மேடம் சிரிக்கீங்க? கரெக்டாக இல்லையா? என்னென்னலாம் தொல்லை பண்ணுறாங்க. என் பையனை பாருங்கள், மருமகளை பாருங்கள், அவர் பேரில் எடுக்கிறேன், நான் இவர் பேரில் எடுக்கிறேன். அதனால் அவங்க ஜாதகத்தை பார்க்கட்டுமா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் யாரும் எதுவும் குழப்பமே பண்ணாதீங்க. உங்களுக்கு வண்டி எடுக்கணும்னு வரீங்க, எங்ககிட்ட நம்பர் எடுக்க சொல்கிறீங்க, அதோடு இருக்கணும். குழப்பவே கூடாது, தெளிவாகணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் மற்றவங்க போடுறத பார்த்துட்டு எல்லோரும் கூட்டி காட்டுறாங்கன்னா அவங்க கூட்டி ஒரு நம்பர் தான் காட்டுவாங்க. ஒருத்தரதை காட்ட சொல்லுங்கள். ஒரு பெரிய ஆள் இல்லை, ஊருக்கு நான் ஒரு பெரிய ஆள் சொல்கிறேன். 38 மாவட்டத்துலேயும் மாவட்டத்துக்கு ஒருத்தர் எடுப்போம். ஒரே நம்பர், பல கார் சொல்கிறேன். இது முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் திருந்தணுன்றதுக்காக அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம். அதில் ஒன்று இது நம்பர் 1 உதாரணம். 2வது, இந்த வாகன எண் எடுக்கும்போது எப்படியா சார் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம நம்பரை எப்போ டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, வண்டியை வாங்கணும்னு முடிவு பண்ணதுமே பண்ணணும். இதில் அதுதான் பிரச்சனையே. நீங்கள் போய் வண்டிக்கு பணத்தை கட்டிட்டு வண்டி வந்துடும், வண்டி எடுத்துருவீங்க. எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது தப்பி தவறி யூடியூப்பில் மாட்டும், இல்லை யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவார், ஏதோ நம்பர் பார்த்து வாங்கு, நம்பர் வாங்கிட்டியா, நம்பர் பார்த்து வாங்குன்னு யாராவது ஒரு அசிரீரி வாக்கு சொல்லும். அப்போ உங்களுக்கு திடீர்னு ஒன்று தோணும், அடடா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் உடனே யாராவது ஒருத்தர் அடிக்கிறது. அது உங்கள் தலையெழுத்து நல்லபடியாக இருந்தால் நம்ம கண்ணில் மாட்டோம், நம்ம கண்ணில் நாங்கள் உங்கள் கண்ணில் மாட்டுவோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு குழப்பத்துக்கு போகணும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் நம்பரை எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. சார் அந்த 1000 நம்பர் என்ன ஓடுதுன்னு நம்ம கேட்டோம்னா 3000 to 4000 ஓடுது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த 1000 நம்பருக்குள்ளார தான் எடுக்கணுங்கிற கட்டாயத்துக்குள்ளே மாட்டிக்குவோம். அதனால நான் எப்போ என்ன சொல்லுவேன்னா, முதல்ல வண்டியை புக் பண்ணிவிட்டு கேளுங்க, புக் பண்ணும்போதே கேளுங்க என்ன அந்த 1000 நம்பர் ஓடுது, நம்பர் 1. 2வது, எப்போ டெலிவரி ஆகும் இந்த வண்டி, நீங்கள் கேட்குற கலரு கேட்குற மாடல், அந்த வண்டி எப்போ டெலிவரி ஆகும், அப்போ என்ன 1000 நம்பர் ஓடும் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு நல்ல நம்பரை டிசைட் பண்ணி எடுக்கணும். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஃபேன்சி நம்பர் வேணும். நான் இவ்வளோ பணம் கட்டி எடுக்கிறேன், எனக்கு ரொம்ப ஃபேன்சி நம்பர் வேணும் அப்படின்னு. இதில் ஒரு பக்கம் ஃபேன்சி நம்பர் அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 20,000 30,000 கட்டுறோம். காருக்கெலாம் 40,000 கட்டுறது இருந்துச்சு. இப்போது அண்ணன் விருப்பப்பட்ட தாவேக அரசு வந்ததுக்கப்புறம் ஒரு கெசட்டை அறிக்கை விட்டுருக்காங்க. டேட்டட் 19 ஜூன் 2026 டேட்டடில் கெசட்டில் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த புது விலைப்பட்டியல். இந்த விலைப்பட்டியல்லாம் கேட்டிங்கன்னா அதிர்ந்துடும். 2 வீலருக்கு 50,000க்கு கீழே இருக்கிற வண்டிக்கு 2,000 ரூபா. இப்போ 2 வீலருக்கே வெறும் 2,500 ரூபா தான் இருந்துச்சு.
அதே 50,000க்கு மேலே 1,00,000 ரூபாய்க்கு இருக்கிற வண்டிக்கு 6,000 ரூபா, 1 லட்சத்துக்கு மேலே பில்லாகி 2 லட்சத்துக்குள்ளே வர வண்டிக்கு 10,000 ரூபா, 2 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்கு வர வண்டிக்கு 20,000 ரூபா, 5லேருந்து 10 லட்சத்துக்கு போகிற வண்டிக்கு 30,000 ரூபா, 10 to 20 லட்சத்துக்கு 40,000, 20 to 30 லட்சத்துக்கு 50,000, 30 லட்சத்துக்கு மேலே போகிற ஒரு வண்டிக்கு 1,00,000 ரூபா ஒரு நம்பர் காசு. ஒரு நம்பர் காசுக்கு இப்போ இப்படி போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் நிறையா சின்ன சின்ன இதெல்லாம் வேறு விட்ருக்காங்க. அதாவது முதல் 4 சீரியஸ் மட்டும் ஓடினா 80,000 ரூபா, அடுத்த 5வதுலேருந்து 8வது சீரியஸ் ஓடினா 1,20,000, 9, 10 சீரியஸுக்கு போனால் 2 லட்சம், 11, 12 சீரியஸுக்கு போச்சுன்னா 4 லட்சம், 13, 14 சீரியஸுக்கு போனால் 8 லட்சம். இதெல்லாம் என்ன சார் சீரியஸ்னா, இப்போ ரன்னிங்கில் ஓடிட்டுருக்கோம் TN 28M அப்படின்னு ஒன்று ஓடுதுன்னா அது ரன்னிங் சீரியஸு. நம்ம எண்ணில் போய் எடுக்கணும் அப்படின்னா அது 2வது சீரியஸு, ஓவில் போய் எடுக்கணும் அப்படின்னா அது 3வது சீரியஸ், பியில் எடுக்கணுன்னா 4வது சீரியஸு, QR அப்படின்னு போகணுன்னா அதெல்லாம் 6, 7வது சீரியஸுக்கு போகும்போது இதோட அமௌண்ட்டுகள் அதிகமாகும். சார் இப்போ இத்தனை சீரியஸு, இப்போ ஓடுற சீரியஸ்லேருந்து 10 சீரியஸ் தள்ளி ஒரு நம்பரை புக் பண்ணுவாங்களான்னா புக் பண்ணுறாங்க. இந்த ஆல் 3, ஆல் 9, 9779, 7997 இந்த மாதிரியான நம்பர்லாம் 10 சீரியஸுக்கு இருக்காது. 9 சீரியஸ் 6, எத்தனை சீரியஸ் தேடினாலும் இல்லாத நம்பர்லாம் நிறையா இருக்குது. அதனால் இந்த நம்பரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வண்டியை வாங்கணும்னு முடிவு பண்ணதுமே இந்த ஆன்லைன் அசோட் டிவி உங்கள் கண்ணில் பட்டு நம்ம நம்பரை டிசைட் பண்ணால் தான் கம்மி விலையில் சரியான நம்பரை எடுக்க முடியும். அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஃபேன்சி எண் வேணும் அப்படின்னு, சரி ஃபேன்சி எண் அப்படின்னா 1 2 3 4 அது ஒரு ஃபேன்சியான எண், 2 3 4 5 6 7 8 9 ஆல் 3 ஆல் 6 இதெல்லாம் ஃபேன்சியாக இருக்கும். இதெல்லாம் நாம் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ எழுதிக்கோங்க, 1 2 3 4 அது எவ்வளவு? 1 2 3 4 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஓகேவா? இப்போ இந்த 1 2 3 4 நம்ம எடுக்கணுன்னா குறைஞ்சது 2 to 3 லட்சம் கட்டணும். அதை கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1 2 3 4ல் வர அடுத்த காம்பினேஷன் போங்க. அது என்னன்னு எழுதுங்க, 1 2 4 3, 1 4 2 3, 1 4 3 2, 3 2 1 4, 3 2 4 1, 4 1 2 3, 4 1 3 2. இப்போது இதை நான் சொன்னேன் சார், அப்போ 1 2 3 4, 1 2 4 3, அடுத்தது 1 3 4 2 1 3, 4 2 3 1. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓனர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இப்போ சொன்ன நம்பர்லாம் ஃபஸ்ட்டு ஓனர் தப்பிச்சுக்குவார். ஃபஸ்ட்டு ஓனருக்கு நல்லா இருக்கக்கூடிய நம்பர் இது அத்தனை கூட்டினாலும் 10ஆம் நம்பர் தான் வரும். ஆனால் இந்த நம்பர்லலாம் ஃபஸ்ட்டு ஓனர் நல்லா இருப்பார். ஆனால் இப்போ சொல்கிற அடுத்த டிஜிட் நம்பர்லாம் நோட் பண்ணுங்கள். மொத்தம் இந்த 1 2 3 4ல் 24 காம்பினேஷன் இருக்குது. அப்போ அந்த 24 காம்பினேஷனில் எதை எடுக்கிறது இருக்குல்ல சார்? நான் 1 2 3 4 கூட்டினாலும் 10 தான் வருது, 1 2 4 3 கூட்டினாலும் 10 தான் வரும். ஆனால் அந்த 1 2 3 4 எடுக்கிறவன் 3 லட்சம் 4 லட்சம் போட்டு எடுக்கிறவன் ஒரு வண்டிக்கு நாம் எடுத்துட்டோம், அடுத்த வண்டிக்கு 1 2 4 3 எடுக்கலாம்ல. ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஏன் எடுக்க மாட்டேங்கிறான் சார்? அதே 1 2 3 4 தான் வேணும்னு ஏன் நினைக்கிறான்? ஏறுது. ஆமாம், ஏறு வரிசையில் இருந்தாலும் 1 2 4 3னாலும் ஏறு வரிசை தானே. 34 விட 43 பெரிய ஏறு தானே. இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் அதில் ஏறுறது. இப்போது இதில் அடுத்தது பாருங்கள், ஆகாத நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா
1324, 1342, 2134, 2143, 2314, 2341, 2413, 2431, அப்புறம் 3124, 3142, 3412, எழுதிட்டியா? 3421, 4312, 4321. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓனருக்கு நல்லா இருக்காது, செகண்ட் ஓனருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். அப்போது நாம் இந்த நம்பர்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த 1 2 3 4 எடுக்கிறவன் நல்லா இருக்கான். அப்படி இல்லைன்னாலும் நிறையா நம்பர் எடுத்தவன் நல்லா தானே இருக்கணும். எப்படி இருக்கிறாங்க, எந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் நம்பர்ஸ் வர்றது ஒரு விதத்தில் நல்லா இருக்குது. இப்போ நான் ஒரு நம்பர் வச்சுருக்கேன், இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னதில்லை. ஆனால் அப்போது நான் அந்த நம்பரை எடுக்கும்போது இந்த 1 2 3 4 காம்பினேஷன்றது எனக்கு தெரியாது. நான் வண்டி வாங்கிடுறேன். வண்டி வாங்கினதும் என்ன நம்பர் ஓடிட்டுருக்கு அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது 3000க்கு மேலே ஓடுது. எடுங்கன்னு சொல்லும்போது 3000லேருந்து 4000க்குள்ளே போகும்போது 32 நம்ம நம்பர்னு அவங்க தெரியும். அதனால் சரி நம்ம 32ல் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறோம். 32ல் 2 நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு 32 14, 32 41 இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 32 14 நான் எடுத்தேன். அந்த நம்பர் என்கிட்ட இருக்குது, ஒரு 2 வீலர் இருக்குது. அப்போது 1 2 3 4 காம்பினேஷனில் என்கிட்டே ஒரு வண்டி வந்திருக்குங்கிறது எனக்கு இதை கேல்குலேட் பண்ணி இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது தான் தெரியும். நாம் இந்த 32 அப்படிங்கிறதும் 5, 14ங்கிறதும் ஒரு 5, டோட்டல் 10 வரும் அப்படின்னு அப்போ எடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் ஒரு நம்பரை எடுக்கும்போது அது ஃபேன்சியாக வேணும், அது நல்ல நம்பராக வேணும் அப்படின்னா இத்தனை காம்பினேஷன் ஒரு நம்பருக்குள்ளார இருக்குது. இப்போ இதே மாதிரி வேறு நம்பருக்கு நம்ம போகும்போது பெரிய நம்பருக்கு நம்ம பணம் கட்ட முடியலனாலும் இதில் வரக்கூடிய அடுத்த சின்ன காம்பினேஷனில் அதில் ஒரு நல்ல நம்பரை எடுக்கணும். இப்போ நமக்கு நிறையா தடவை சொல்லியிருக்கோம், ஆகாத நம்பர் அப்படின்னா 13 அப்படின்னு நம்ம எடுப்போம். இப்போ நம்ம 13 24, 13 42ன்னு வரும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிறையா இந்த ஈவி வெஹிக்கிள் பார்க்கும்போது இப்போ ஈவி நிறையா வந்துடுச்சு. மினிமமே 1 லட்சம் வருது. இந்த 2 வீலர் செலவு பண்ணியே ஆகணும். 1 லட்ச ரூபாயை கொடுத்து இந்த நம்பர் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. நம்பர் கண்டிப்பாக சம்பவம் பண்ணும். சார் என்ன சார் பண்ணோம்? தாவேகா ஆட்சி வந்துடுச்சு, வராதுன்னு நினச்சோம், வந்துடுச்சு. அந்த கட்சியை ஆரம்பித்த நாள் தெரியுமா? எழுதிக்கோங்க. 2/2/2024 அன்றைக்கி தான் அந்த கட்சியை ஃபார்ம் பண்ணாங்க. 2/2/2024 தாவேகா ஃபார்ம் ஆரம்பித்த நாள். இப்போது அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிசு கொடுத்தாங்களா? யார் யாரோ என்னென்னவோ கொடுத்தாங்க. கேக்கு கூட கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒருத்தர் ஒரு டைரக்டரு அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? கார் நம்பர் பிளேட்டு கொடுத்தாரா? என்னென்ன? TN07CM2026. யார்? கோட்டு படத்தை எடுத்த பிரபு, வெங்கட் பிரபு. எல்லாம் தலையாடுறீங்க, எல்லாம் பார்த்தீங்க, பார்த்துருக்காங்கண்ணா. கேளுங்கண்ணா, பார்த்து தானேப்பா, பார்த்தீங்க தானே மேடம்? வந்துச்சா டிவியில் எல்லாத்துலேயும் வந்துச்சா? ஒரு போர்டு காட்டினாரா? என்ன இருந்தது? TN07CM2026ன்னு இருந்துச்சு. ஏன்? கோட்டு படத்தில் அந்த காரில் சிஎம் விஜய் வந்தார். அதே மாதிரி 2026 சிஎம் ஆயிட்டார் அப்படின்னு ஒரு டைரக்டர் முன்னாடியே சொன்னார்.
நாமளும் என்ன சொன்னோம், வாழ்க்கையில் மாறலைன்னா என்ன பண்ணோம், உன் டைரக்டரை மாற்று. வேலை செஞ்சுருக்கா இல்லையா? அந்த டைரக்டர் சொன்னானா இல்லையா? அந்த டைரக்டர் கட்சி ஆரம்பித்தது 2வது மாதம் February. இந்த படம் ரிலீஸ் ஆன தேதி 5/9/2024. 5/9/2024 படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போனா புரிஞ்சுக்கோங்க, அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க உறுதிப்படுத்திடுறாங்க 2026 இவர் சிஎம் ஆவார் அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி சிஎம்மாக உட்காந்துருந்தவங்களோ அதுக்கு முன்னாடி சிஎம்மாக உட்காந்துருந்தவங்களோ நாமளும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கடா வருவாருன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அவங்க எங்கே நம்பர் பிளேட்டில் போடுறாங்க, காரோட நம்பர் பிளேட்டில் போட்டு மக்கள் மனசில் போட்டு கோட்டையை பிடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் போடணுமா போடக்கூடாதா? கை தட்டுங்க, எந்திரி. அப்போ கோட்டு படத்தில் போடுறான். அப்போ நீங்களும் நம்பர் பிளேட்டு, காரோட நம்பர் பிளேட்டு, பைக்கோட நம்பர் பிளேட்டு முக்கியம். இதுக்கு மேலே வேறு ஏதாவது விளக்கம் கொடுக்கணுமா? TN 2026 தானே போட்டார், ஃபுல்லாக கூட்டியாக போட்டிருக்கிறாரு. தேதியுமா போட்டாங்க, 10 ஜூலை அதெல்லாமா போட்டாங்க. ஆயிடுதில்ல. அப்போ பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் அதுக்கிட்ட கொடுத்தோம்னா செய்யுது அப்படின்னு தெரியுது. அப்போ நான் என்ன சொல்கிறோம், ஒழுங்காக ஒரு கார் நம்பரை எடு, ஒரு பைக் நம்பரை எடுங்க. கரெக்டா? இப்போது அடுத்த உதாரணம், என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க. அவரோட இப்போ நம்ம எல்லாத்தையுமே கேட்போம், எல்லா ஃபோன் நம்பரை கொடு, வீட்டில் இருக்க எல்லாத்தோட ஃபோன் நம்பர் கொடு, எல்லா பைக் நம்பரை கொடு, எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் இப்போ வந்த ஒரு பையனோட இதில் அவன் ஒரு 2 வீலர் வாங்கியிருக்கான், TN 90F 9333 அப்படின்னு ஒரு நம்பர். என்னப்பா கார் நம்பர் அப்படின்னு கேட்டேன். அதுவும் 9333 பாருங்க. அப்போ பார்த்துக்கோங்க, அதை ஃபுல்லாக கூட்டினா TN 90L. அவன்கிட்ட ஃபுல்லாக சொல்லு அப்படின்னு சொல்லி உங்களுக்காக வாங்கினது. அதை ஃபுல்லாக கூட்டினா 39. ஆனால் அவன் வாங்கி இந்த 2 வீலரோட டோட்டல் பாருங்கள் 44, 8ஆம் நம்பரில் தான் இருக்குது. இதில் சந்திரபாபு நாயுடுவில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதை முடிச்சுட்டு வரேன். அவங்க வீட்டில் இருக்க எல்லாரோட ஃபோன் நம்பரையும் காட்டுப்பான்னு. ஃபோன் நம்பர் காட்டுற கதிர் அது தானே இருக்குது ஃபோன் நம்பரில். அங்கே பாருங்கள் 82, அந்த 2வது டிஜிட்டை விட்டுடுங்க. அடுத்ததில் 53, 33, 35 அவங்க அப்பாவுது. அடுத்து அவங்க அம்மாவுது 80, 2வது நம்பர் விட்டுருங்க. மறுபடியும் 53, 33, 35 கூட்டி எண் இல்லை. அடுத்தது அவங்க அண்ணன் 86, அது ஒரு நம்பர், 33, 33, 35. அடுத்து அவனோட நம்பரு 84 ஒரு நம்பர், அப்புறம் 53, 33, 35. இது ஒரு குடும்பத்தோட ஃபோன் நம்பர். எல்லோரும் டோட்டல் பார்த்தா எடுத்திருக்காங்க, எதுவுமே டோட்டல் கிடையாது. டோட்டல் எல்லாம் வேறு வேறு டோட்டல். ஆனால் ஒரு ஃபார்மெட்டு 53, 33, 35ன்ற ஒரு ஃபார்மெட்டில் எல்லோரும் அந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு வீட்டில் நடத்துகிற ஒரு பெரிய ஃபைனான்ஸ் நடத்துகிறாங்க. அவங்க அப்பா ஃபைனான்ஸ், பையன் ஃபைனான்ஸ், அண்ணன் மட்டும் ஒரு சாஃப்ட்வேர், எல்லாம் நல்ல வெல் டு டூ இருக்காங்க. ஒரு சின்ன விஷயங்கிற வந்தாப்புல. இப்போ நாம் அவருக்கு ஒரு நம்பரை மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம்? 9585 நடு நம்பர் விட்டுருங்க 9333. அவர் காரு பைக் ரெண்டுமே ஏற்கனவே 9333 வந்திருக்கு. இனிமேல் 9333 போ அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த மொபைல் நம்பரை அதே நம்பரில் கொடுக்குறோம். புரியுதா? இப்போது தேதி எண் முக்கியம், கூட்டு எண் முக்கியம், அப்படி இப்படி ஜாதகம் முக்கியம், இவ்வளோலாம் போட்டு குழப்பவே வேண்டாம். சந்திரபாபு நாயுடோட பிறந்த தேதி சொன்னேன். என்ன தேதி சொன்னேன்? 20/4/1980. சந்திரபாபு நாயுடு தேதி எண் 20, கூட்டு எண் 21 பிறந்தாங்க. நியூமராலஜியில் நம்பர் 1 ஃபார்முலா, நம்பர் 1 தப்பு. 3ஆம் தேதி பிறந்தவனுக்கு 6ஆம் தேதியில் அமைச்சு கொடுக்கறது முதல் தப்பு. வேறெல்லாம் ரூலே கிடையாது. முதல் தப்பே அதுதான். 3க்கு 6 ஆகாது, 6க்கு 3 ஆகாது. கரெக்டா? சந்திரபாபு நாயுடு கூட்டு எண் 3 பிறந்தவர். ஆனால்
அவர் காரோட டோட்டல் என்ன? 0393 15 6ல் தான் இருக்குது. என்னாச்சு? புரியுதா? எங்கேயோ இடிக்குதா? தயவு செய்து இதனால் நீங்கள் அப்படி சார், இப்படி சார், அதை சார், இதை சார் ஆராய்ச்சி பண்ணால் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணணும். நீங்கள் கண்டதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை விஷயம் நடக்கணுங்கிறத மட்டும்தான் குறிக்கோளாக வைக்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போது விஜயோட கதையில் வரும்போது நம்ம ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி கொடுப்போம் ஒரு சிலருக்கு. உடனே சார் அந்த நம்பர் ஆகாது சார், சார் எனக்கு இந்த நம்பர் ஆகாது சார். நாம் எவ்வளோ உயிரை போட்டு அதை போட்டு இதை போட்டு ஏதோ ஒன்று தேடி இவங்க கொடுக்குற அந்த 1000 நம்பரில் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒன்று கொடுத்தா உடனே இது இல்லை சார், அது இல்லை சார். விஜய் நிறையா வண்டி வச்சுருக்காப்புல, 5ஆம் நம்பரில் வச்சுருக்காப்புல, ஆல்5ல் வச்சுருக்காப்புல, என்னென்னவோ நம்பர் வச்சுருக்கா, 0555 வச்சுருக்காரு. ஆனால் கடைசியாக சுற்றிட்டு இருந்த வண்டி ஏற்கனவே சொன்னால் 50-50, அது ஆதவ அர்ஜுனா வண்டி, அதை விடுங்க. விஜய் வச்சுருந்த வண்டி 0277. அவர் பிறந்த தேதி 22/6/1974. தேதி எண் 22, கூட்டு எண் 31, ரெண்டுமே 44 தான். ஆனால் அவர் வச்சுருக்க வண்டி நம்பரு 0277. அது கூட்டினா என்ன வருது? கூட்டுங்க. 0277 கூட்டினா என்ன வரும்? நல்லா கூட்டுங்க. 16. நல்ல எண் 16 ரொம்ப நல்ல எண் சார் அப்படின்னா அது 7 சார், அது கேது சார், அது ஆவாது சார். விஜய் அதில் தான் சார் போகிறாரு. தயவுசெய்து அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும், இந்த கூட்டல் வேறு கழிக்கிற வேலைலாம் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக கரெக்டாக நம்பர் எடுக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். அதுக்கு மட்டும் கூப்பிடுங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு உதாரணம், நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நம்மளுடைய சங்கத்துக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர். நிறைய வாகனங்கள் வச்சுருக்காரு, டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காரு. அந்த TN28AM என் கதிர் அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. அந்த TN28AM 5959 அதை ஃபுல்லாக கூட்டினா பாருங்கள் 52 வருது. அதுக்கு அடுத்தது TN28J 5959 ஃபுல்லாக கூட்டினா 48. இன்னொன்று TN28M 5959 அதை ஃபுல்லாக கூட்டினா 51. இன்னொன்று TN88X 5599 ஃபுல்லாக கூட்டினா 58. இன்னொரு நம்பர் TN88 77 AS 7799 ஃபுல்லாக கூட்டினா 63. பார்த்துக்கோங்க. இது ஒரு இது இந்த 59 மட்டும் வச்சுருக்குது. இது இல்லாமல் லாரி ஒரு 10 வண்டிக்கு மேலே ஓடுது, அதெல்லாம் வேறு வேறு நம்பர். இதில் இருக்க நம்பர் மட்டுமே இது. இப்போ இதில் ஃபுல்லாக கூட்டினா வேறு வேறு நம்பர் தானே வருது, கரெக்டா? ஆனால் அவர் 59 தான் மென்ஷன் பண்ணி எடுத்திருக்கார். அப்போது அந்த 59 டோட்டல் 28. அடுத்தது 5599 அதை கூட்டினாலும் 28. இன்னொன்று 7799 அவர்கிட்ட போகுது, அதோட கூட்டினா என்ன வருது? 32. புரியுதா? அப்போது ஃபுல்லாக கூட்ட வேண்டியதில்லை, 4 டிஜிட் நம்பர் மட்டும் போதும். இந்த உதாரணம் போதுமா? அப்படி இன்னொரு உதாரணம், நல்லா நான் என் ரோட்டில் பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் கீழே TN28 AB 2727ன்னு அது பாருங்கள் 40 வருது. ஆனால் அவங்கள இன்னொரு பெரிய இனோவா வச்சுருக்காங்க TN30 CT 2727ன்னு. அந்த நம்பர் வேறு 37. ஆனால் 27 ஒரே நம்பர். இது மாதிரி பல விஷயங்கள், பல பேரவர்களுடைய நம்பர்கள் இருக்குது.
இது எல்லாமே திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறது ஒரே காரணம், நமக்கு அந்த 4 டிஜிட் எண் மட்டுமே போதும். இது மாதிரி உண்மையாக இதெல்லாம் இல்லாத ஆள் கிடையாது. ஒரிஜினலாக இருக்கிற பணக்காரனாக உருப்படியாக வாழ்கிறவனா பல தொழில் பண்ணுறவனுடைய நம்பர் சும்மா உக்காந்துட்டு நானும் கூட்டினேன் ஃபுல்லாக கூட்டினா தான் வந்துச்சின்னு சொல்கிறது முழு முட்டாள்தனம். அந்த ஆணி பிடுங்க வேண்டிய ஆணியே இல்லை, அது தூக்கி எறிய வேண்டிய ஆணி. இந்த ஆணியை இன்னும் நம்ம அந்த 10 பொறுத்த மாதிரி உட்காந்து பிடுங்கிட்டே இருக்கானுங்க எல்லாரும் சேர்ந்து. எத்தனையோ விளக்குறதுன்னு தெரியல. உண்மையாக பணக்காரனாக இருக்க எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, வந்தவன் போனவன் எல்லாவனும் இப்படி தான் வச்சுருக்கான். 4 டிஜிட்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜோசியரில் இருக்கிறவங்களுக்கு நம்மகிட்ட அது அந்த ஆய்வுத்தன்மை இல்லை, அதை எடுத்துக்கிற தன்மை இல்லை. போய் எவனையாவது பார்க்கணும், நாம் தெருவாக போகிற வண்டியெல்லாம் பார்க்குறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், அவனை திரும்ப பேசுகிறோம், ரெக்கார்டில் வச்சுருக்கோம். எத்தனை பேர்த்த எடுத்து போட்டு மாதம் நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். இருந்தாலும் சொல்கிறது பத்தாது, இந்த தடவை எழுதி காட்டியிருக்கேன். புரியுதா? கடைசியாக ஒரு கதையை சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். இதில் என்ன மேட்டர்னா, வாகன எண் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கைபேசி எண்ணும் முக்கியம். அப்படிங்கிறதுக்கு 2 உதாரணம். கதிர் அந்த 95 பார்த்துக்கோங்க, ஒருத்தங்களோட நம்பர் இந்த தடவை நான் பார்த்தது 9500, நடுவில் இருக்க 3 நம்பர் விட்டுறலாம், கடைசி நம்பர் 847. அது என்ன டோட்டல் அது இருந்துட்டு போகுது. அடுத்த நம்பரில் 9843, 3 நம்பர் விட்டுருங்க, கடைசி நம்பர் 100. இந்த நம்பர் அப்படியே சும்மா எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் பார்க்குறவங்களும் சரி நீங்களும் சரி. இந்த எண்கணிதத்தில் நம்ம சொல்கிறதில் என்ன சொல்லுவோன்னா, அந்த 00 வரக்கூடாதுன்னுவோம். அந்த 9500ன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க கணவர் இறந்துருக்காங்க, கணவர் இல்லை, வேலையில் இருக்காங்க. கணவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்க, கணவருடைய ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்க. இவங்களுடைய தங்கச்சிக்கிட்ட கொடுக்குறாங்க அந்த விற்ற பணத்தை, 1.5 கோடி. எவ்வளவு? 1.5 கோடி. அவங்க வீட்டை வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க, இவங்களை அப்படியே அல்வா கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு கதை. அப்போது நம்மக்கிட்ட இருக்க அந்த எண் கணவன் ஸ்தானத்தில் 00 வரும்போது கணவனையும் இழக்க வச்சு, அவர் மூலிமா வந்த பணத்தையும் இழக்க வச்சு சும்மா நிற்க வைக்குது. இந்த மாதம் பார்த்த நம்பரில் பெரிய ஹைலைட் கதையாக இருந்ததால் அதை போடுறேன். இன்னொருத்தரத்தில் எல்லாமே இருக்குது, கடைசியில் 00 சொத்து இருக்குது, 32 வயசு 30 வயசில் பசங்க இருக்கானுங்க, எவனுக்கும் கல்யாணம் பண்ண முடியல, கடைசியில் 00ல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இண்டிகேட் பண்ணுது, சார் இது போய் அவன் பையனை கல்யாணத்தை நிறுத்துதா, இது போய் அவங்க புருஷனை கொள்ளுதா, அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் இண்டிகேட் பண்ணுது. நம்மளோட வேலை என்ன? இந்த 00 வருதா, சிம்பிளாக நம்பரை மாற்றி விட்டுட்டு அமைதியாக வேலையை பார்ப்போம். இதை தான் நம்ம சொல்கிறோம். ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயத்தெல்லாம் சொல்லவே இல்லை. இதாகும் அதாகும் அப்படி ஆகும் இப்படி ஆகுன்றதெல்லாம் இல்லவே இல்லை. கைபேசி எண் மாற்றம் கஷ்டங்களை மாற்றும். உறுதியாக நம்பலாம். ஏன் நம்பலாம் சார் அப்படின்னா, எப்பயுமே தெரியும், நான் எழுதிட்டு தான் வருவேன். இவ்வளோ நாள் எழுதுகிறேன், எவ்வளோ விஷயங்கள் எழுதுகிறேன். ஆனால் இன்றைக்கி எழுதும் போது தான் இந்த வரியே வந்துச்சு. கைபேசி எண் மாற்றம்னு எழுதிட்டேன், கீழே எழுதும் போது கஷ்டங்களை மாற்றும் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் வந்தது. அதனால் கண்டிப்பாக கஷ்டங்களை மாற்றும். சரி தட்டுங்க. அதே மாதிரி போன மாதம் கரூர் ஃபங்க்ஷனில் ஜியோட ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது 2 மேடம் வந்தாங்க. அதில் ஒருத்தங்க வந்துட்டு, சார் நீங்கள் மலர் மருந்தை பற்றி பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க. உண்மையாலுமே நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது தான் நாம் பேசுகிறத பேசி வச்சுருவோம், யாருக்காவது ஒரு விதத்தில் எப்பயாவது பயன்படும் அப்படின்னு தோணுது. அதில் அவங்க சொன்னது, சார் நீங்கள் இந்த மருந்து அந்த மருந்து நிறையா மருந்தெல்லாம் சொன்னீங்க, நான் அதில் ஒயிட் செஸ்னட்டை மட்டும் வாங்கி வச்சுருந்தேன், அதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு ஒரு நாள் 11 மணி மேலே ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப வயிறு பயங்கரமான பெயின், என்னால் என்ன பண்ணணுன்னு தெரியல, வெளியில் போய் மருந்து வாங்க எனக்கு முடியல,
ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி சார் சொல்லியிருக்காங்க, நம்ம கதையை சும்மா எடுத்து தெளிக்கலான்னு சொல்லி தண்ணியில் ஒரு டம்ளரில் ஊற்றி அதில் 10 ட்ராப்பை போட்டு அதை எடுத்து நான் வயிற்றுல எல்லாத்தையும் தெளிச்சிட்டு தூங்கிட்டேன், படுத்தேன். ஆனால் நிம்மதியாக தூங்கிட்டேன். உண்மையாலுமே காலைல 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எனக்கு அந்த வழியே தெரியல. உண்மையாலும் எனக்கு அந்த மலர் மருந்து அப்படி வேலை செஞ்சிச்சு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறையா சொல்லுங்கள். அடுத்தது பணம் வரத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இப்போ தாண்டா இன்னொரு இது சார், அந்த சிக்கரி சொன்னீங்க, அதையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பத்தலை சார், இன்னும் வேறு மருந்து சொல்லுங்கள். இன்னொரு தடவை நீங்கள் எனக்கு மலர் மருந்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே அதுக்கு அந்த மாதிரி ஒரு இது சொல்லும்போது நாங்கள் இந்த மாதிரி மலர் மருந்தில் நடந்த ஒரு சில கதைகளை எடுத்து அதுக்கு என்ன மருந்துன்னு சொல்லி நான் உங்களுக்கு மருந்து அடுத்த தடவை சொல்கிறேன். அதே இந்த மலர் மருந்தை பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கான்னு அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மலர் மருந்துங்கிறது மனசுக்கான மருந்து சார். மனசு தான் இருக்கிறதுலே பெரிய தொல்லை. அந்த மனசுக்கு தவிர அதில் எந்த பிபிக்கோ எதுக்குமே அதால் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு ரொம்ப நாள் பரிச்சயமான ஒரு பையன், வேலை இல்லை, வேலை போயிடுச்சு, வேலை இல்லைன்ற சமயத்தில் நான் நம்பரம்மா மாற்றி கொடுத்து வேலைக்கு போய் ஹைதராபாத்தில் வேலையில் இருந்தாப்புல. அப்புறம் இப்போ சென்னையில் வேலை இருந்தால் கல்யாணம் பண்ணியாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் நம்ம தான் கன்சல்ட் பண்ணுறோம், எல்லா வேலையும் பண்ணுறோம். இப்போ வேலையை விட்டுட்டாப்புல, வேலை போயிடுச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சென்னையில் இருக்காப்புல. கேட்டுகிட்டே இருக்கான், சரி எழுதிப்பார், பேரை எழுதிப்பாருன்னு சொன்னேன். அப்புறம் அதை எழுதிருந்தேன். ஆனால் இல்லைண்ணா இன்னும் ஒர்க் அவுட் ஆகலைண்ணா. சரி வா மலர் மருந்து போட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி நான் சொன்னோம், உடனே சொன்னோம், போட்டாச்சு. 15 நாள் தான் இருக்கும். மறுபடியும் ஹைதராபாத்தில் கூப்பிட்டாங்க, மறுபடியும் வேலைக்கு போய். அந்த மாதிரியான கதைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அடுத்த ரவுண்டில் சொல்கிறேன். அதனால் வாகன எண்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தும். வாகன எண்களை, சரியான எண்களை தேர்ந்தெடுங்க, வாழ்க்கையில் வெல்லுங்கள்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய கைபேசி எண் 9952328832. இது நிறைய பேருக்கு தெரியும். இதில் ஒரு வேலை என்ன பண்ணுறோன்னா, நம்ம பஞ்சாங்கம் அனுப்புகிறோம். காலையில் ஆனால் பஞ்சாங்கம் போடுவோம். அதை கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக போடுறோம். அது எப்போ நமக்கு தெரிஞ்சுதோ அப்போருந்து ரெகுலராக பஞ்சாங்கம் போடுறோம். மோஸ்ட்லி ஒவ்வொரு தடவை சாயங்காலத்தில் போட்டுருவோம், இல்லைன்னா காலையில் போடுவோம். தினசரி பஞ்சாங்கம்னு சொல்லி ஐசிஎஸ் சாஃப்ட்வேரோடைய பஞ்சாங்கத்தை போடுறோம். ரொம்ப நாளாக போட்டுருக்கோம். பேஜில் போடுவோம், ஃபேஸ்புக்கில் ஜேவிஆர் அருண் இருக்கும், அதில் போடுவோம். எதுக்கு இதை நான் சொல்கிறேன் இந்த நம்பர்னால், இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஒரு பஞ்சாங்கம்னு போடுங்க. நான் உங்களை அந்த பஞ்சாங்க குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அந்த பஞ்சாங்கத்தை மட்டும் பாருங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம பார்க்குற கேலண்டரில் பார்க்கக்கூடிய பஞ்சாங்கம் தவறு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 1000 ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பார்த்தாலும் சரி, நீங்கள் கடைசியாக போய் கேலண்டரில் இருக்கிற தேதியோ கேலண்டரில் இருக்கிற நட்சத்திரம் திதி எதை பார்த்தாலும் தப்பு. அமாவாசை தப்பு, பௌர்ணமி தப்பு, எல்லாம் தப்பு. என்னால் முடியல. நீங்கள் ஒரு பஞ்சாங்கம் போடுறீங்க, அதில் ஒரு டைம் வருது சார், அங்கே இருக்குது சார், அது தப்பு தப்பு தப்பு. ஸ்ரீனிவாசா பஞ்சாங்கம், வாசன் பஞ்சாங்கம், அதுக்கப்புறம் ஐசிஎஸ் சாஃப்ட்வேர், இதுதான் இருக்கிறதுலே கரெக்டு. உங்களுக்கு கரெக்டான டைம் வேணும்னா நாங்கள் எந்த காசும் வாங்குறதில்ல. தயவுசெய்து அதில் இதை போடுங்க. உங்களுக்கு பஞ்சாங்கத்தை நான் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிறேன். தேவைப்படுறவங்க என்னோடய கைபேசி எனக்கு கூப்பிடுங்க. இந்த நித்ரா ஆப்புன்னு ஒன்று சொல்கிறாங்க, அதில் வரதும் தப்பு, அதையும் பயன்படுத்த வேண்டாம். அதில் வரக்கூடிய டைமிங் எல்லாமே சரி கிடையாது. பஞ்சாங்கம் அப்படின்னாலே வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் மட்டும்தான் கரெக்டான ஒரு விஷயம். அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ரீனிவாசா அது 2. அதுக்கப்புறம் ரொம்ப கரெக்டட் நம்ம அனுப்புகிறக்கூடிய இல்லை சாஃப்ட்வேரில் வரக்கூடிய ஜோதிடர் பயன்படுத்துகிறத தவிர மற்ற எல்லாமே தப்பான இது. அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கு தயவுசெய்து எப்பயும் போல் இப்போ வர்றது மாதிரி இன்னும் வாங்க, நிறையா விஷயங்களை கற்றுக்கோங்க, மேலே வந்து பேசுகிற திறமையை வளர்த்துக்கோங்கன்னு கேட்டுக்கிட்டு அனைவருக்கும் எனது நன்றி கூறி, தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவு. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் அவங்க வெற்றிக்கு பின்னாடி ஒரு காரணமாக நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் சூட்சமமாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ எண்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிறத மிக சிறப்பான சொற்பொழிவில் கொடுத்துருக்கார் நம்முடைய பிஆர்ஓ. அவருடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போட்டு கௌரவிக்குமாறு பொருளாளர் முருகானந்தம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.